newsec சேனல் பார்த்து கொண்டிருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டதே இல்லை. இது ஒரு புது கண்டென்ட். ஸோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட்லேருந்தே ஃபஸ்ட் வருவோம். அப்போ தான் வீடியோ கிக்காக இருக்கும், நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MI 11 Ultra. இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேம் வந்து 12GB ரேம், அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் வந்து 128GB. ஸோ இதோட ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் தான். ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன கேம் விளாட்லான்னு பார்த்தீங்கன்னா, Fortniteலேருந்து Forza கேம்ஸ் வரைக்கும் விளாட்லாம். ஸோ இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் எந்த ஃபோன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro தான். இதோட ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே 12GB ரேம் தான். அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ். அதுக்கப்புறமா இதோட ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் as MI 11 Ultra. ஸோ இதுவும் வந்து Qualcomm Snapdragon 888 தான். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஃபோன் தான். இதில் என்னென்ன கேம்ஸ் விளாட்லான்னு பார்த்தீங்கன்னா, Fortniteலேருந்து Forza வரைக்கும் விளாட்லாம். இதுவும் சேம் as MI 11 Ultra தான். அதுக்கப்புறமா இந்த ஃபோனில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜியோட FPS வந்து 120 லெவல் வரைக்கும் வச்சு விளாட்லாம். சும்மா செமையாக விளாட்லாம் இந்த ஃபோனில் பப்ஜி. ஸோ பப்ஜி ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் இந்த ஃபோன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் எந்த ஃபோன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Samsung S21 Ultra தான். ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் தான், ஒரு அற்புதமான ஃபோன். ஸோ இந்த ஃபோன் வந்து பிஸ்னஸ்க்கு, அதுக்கப்புறமா ஜென்டல் யூஸுக்கெலாம் இது ஒரு அற்புதமான ஃபோன். செம்ம ஸ்மூத்தாக வேலை செய்யும். ஸோ கேமிங்க்கெலாம் கொஞ்சம் இது இடிக்கும். கேமிங் கிடைக்குன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து Fortnite மாதிரி பெரிய கேமுக்கு தான் அடிக்கும். மற்ற கேம்லாம் இதில் வந்து செம்மையாக விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 16GB ரேம், அதுக்கப்புறமா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறமா இதோட ப்ராசஸர் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா Samsung Exynos 2100. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஃபோனில் Fortnite மாதிரி கேம் தான் விளாட முடியாது. மற்றபடி மற்ற எல்லா கேமும் Call of Duty, PUBG அந்த மாதிரி கேம்லாம் சும்மா அற்புதமாக விளாட்லாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபோன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 3 ஃபோனுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ் தான். இப்போ தான் நம்ம டாப் 2 பொசிஷனுக்கு என்ட்ரு ஆயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம சேனலில் எந்த ஃபோனை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Asus ROG. ஸோ இது வந்து காட் ஆஃப் கேமிங்னு என்று அழைக்கப்படுற கேம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபோனு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கேமிங்க்கெலாம் இந்த ஒரு ஃபோன் தான் ஒர்த்து. ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிப்செட் பார்த்துடலாம். சிப்செட் வந்து Qualcomm Snapdragon 888. இவன் வந்து இந்த மாதிரி ஜென்டில் யூஸ், நார்மல் யூஸ்க்கே Snapdragon 888 கொடுத்துருக்கானா, அப்போ கேமிங்க்கு கிராஃபிக்ஸ்க்கெலாம் எவ்வளோ கொடுத்துருப்பான்னு பாருங்கள். ஸோ இதோட ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Adreno 660. சாமி சேமா ப்ராசஸர். அதுக்கப்புறமா இதோட கிராஃபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே Adreno 660 தான். ஸோ அதுக்கப்புறம் இதோட ரேம் வந்து 18GB ரேம். அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரேஜ் வந்து 512GB ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன் தான். கேமர்ஸுக்கெலாம் இது ஒரு அற்புதமான ஃபோன். ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மாதிரி டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஒன்லி இந்த ஃபோன் மட்டும்தான் அலவுடு. மற்ற எந்த ஃபோனுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால தான் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்லாம் ஒன்லி இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்லாம். ஸோ ROGக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபோன் எதுக்கு விட்டாங்கன்னா ஒன்லி கேமிங் கோசம் தான் விட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபோனையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம நம்பர் 1 பொசிஷனுக்கு என்ட்ரு ஆயிருக்கோம். ஸோ நம்பர் 1 பொசிஷனில் எந்த ஃபோன் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஃபோன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 12 Pro Max ஃபோன் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஃபோன். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேம் வந்து 6GB ரேம். நீங்கள் கேட்கலாம், ஏன் 6GB ரேம் வந்து நம்பர் 1 இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐஃபோனோட 2GB ரேமே ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு 8GB ரேமுக்கு சமம். ஸோ அதனால தான் இது வந்து எப்பயுமே நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதில் மெமரி கார்டும் போட முடியாது, சிங்கிள் சிம் தான் போட முடியும், டூயல் சிம் போட முடியாது. அதுக்கப்புறமா இதோட முக்கியமான ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Apple A14 Bionic. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராசஸர். இதுலேயும் வந்து இதில் வந்து Fortnite Forza வந்து விளையாட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா Fortnite வந்து ஒரு ஆட் ப்ராப்ளமால் ஆப்பிளுக்கு அதை விடுறதில்ல. அதனால தான் அதை விளாட முடியாது Fortnite கேமு. அதுக்கப்புறமா Forza எதனால் விளாட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுங்கிறதுனால ஆப்பிளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் லிங்க் இல்லைங்கிறதுனால, அதனால தான் Forza இதில் விளாட முடியாது. மற்றபடி PUBG, Call of Dutyலாம் சூப்பராக விளாட்லாம். ஸோ இந்த 2 கேமும் ப்ராப்ளமால் தான் விளாட முடியல. இதுவும் விளாட வச்சுருந்தாங்கன்னா ஆப்பிள் ஃபோன் இன்னும் எங்கேயோ போயிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன தான் ராகு அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் ஐஃபோனை எப்பயுமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ எப்பயுமே ஐஃபோன் தான் நம்பர் 1.
நான் நினைக்கிறேன். இப்போ இன்னமும் இருக்கும் நம்பர் 1ல். வேறு எந்த ஃபோன் இருந்தாலும் ஐஃபோன் அடிச்சிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நம்ம சேனல்லேருந்து இந்த மாதிரி வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எப்போ இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் இது எதுன்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் கவின். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கடல் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.